அவர் புஷ்யபூதிகளை அடக்குவதன் மூலம் இந்தியாவில் தனது பேரரசை பலப்படுத்தினார். கன்யாகுப்ஜா, அதாவது இப்போது நாம் உத்தரப்பிரதேசத்தில் கன்னோஜ் என்று குறிப்பிடும் பகுதி, விந்திய பகுதியில் ராஷ்டிரகூடர்கள், கலிங்கம் மற்றும் ஒரிசா, வங்காளத்தில் கவுடா, கொங்கன், துவாரகா, அவந்தி, பஞ்சாப் மற்றும் ஆப்கானிஸ்தான். ஆகவே இந்தியாவிற்குள் இருந்த அவருடைய பேரரசின் பரந்த விரிவை நீங்கள் பார்க்க முடியும். மேலும் வெளிப்புறமாக அவரது சாம்ராஜ்யம் காஷ்மீரிலிருந்து மத்திய ஆசியா மற்றும் பெர்சியாவில் உள்ள ஆரண்யகா வரையிலும், உஸ்பெகிஸ்தானில் இருந்து சுந்தரவன காடுகள் வரையிலும் அது பரவி இருந்தது. ஆக உண்மையில் அவரது பேரரசு இந்திய மன்னர்களில் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்றாகும். கடந்த காலத்தில் மேலும் அவரது மிக முக்கிய சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுவது என்னவென்றால், அவர் சீன மக்களை தனது அரபு படையெடுப்பாளர்களையும் மூர்க்கமான திபெத்தியர்களையும் எதிர்த்து போராட அவர்களை கூட்டாளிகளாக ஆக்கினார். பொதுவாக இதை பற்றி நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் திபெத்தியர்கள் ஒரு மிகப்பெரிய மற்றும் வலிமையான சக்தியாக இருந்த லலிதாதித்யரின் வெற்றிகளை வரலாறு பதிவு செய்துள்ளது. புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர் R.C. மஜும்தாரின் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலும், பாரசீக அறிஞர் அல்-பிரணியின் தாரிக்-இ-ஹிந்திலும் மற்றும் டாங் வம்சத்தின் புதிய வரலாறு என்று அழைக்கப்படும் ஜிங் டாங் ஷோ என்ற நூலிலும் இவ்வாறு அவர் அரபு படையெடுப்பாளர்களை விரட்டியடித்ததோடு அப்போதைய சக்தி வாய்ந்த திபெத் இந்தியாவில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்துவதையும் தடுத்தார். இது ஒரு சிறந்த சாதனை.